கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பல்வேறு வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை கீழே இங்கே வரக்கூடிய ஒரு கோவில். இதற்கு தகுதியான கேண்டிடேட்ஸ் 18 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதன்மை திருக்கோயில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றீங்கன்னா, டிக்கெட் விற்பனை எடுத்தர் ஒரு பணியிடம் இருக்குது. பே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 18,500 ரூபாயிலேருந்து 58,600 ரூபாய் அப்படின்ற சேல்ரி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 2 பணியிடங்கள் இருக்குது. லெவல் 17 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 15,900 ரூபாயிலிருந்து 50,400 அப்படின்ற இந்த பே மேட்ரிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை முடித்திருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது காவலரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி. இதுவும் சேம் லெவல் 17 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது திருவழகு 2 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 17 இருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் இதுவும். இதற்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது விடுதி காப்பாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் லெவல் 17 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. தமிழில் படிக்க தெரிந்திருக்கணும், எழுத தெரிந்திருக்கணும் அப்படின்றது தான் இந்த போஸ்ட்டுக்கான கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி. அடுத்தது பல வேலை, அதாவது மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, எம்டிஎஸ் மாதிரியான போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி. லெவல் 16 அதாவது 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இதற்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. லெவல் 22 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், அதாவது 18,500 ரூபாய் ஸ்டார்டிங் பேவாக இருக்கும். இதற்கு கூட அலவன்சஸ் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அதில் எக்ஸாம் அட்டன் பண்ண அப்பியர் ஆகிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், முதலுதவி சான்றிதழ் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. குறைந்தது ஓராண்டாவது டிரைவர் ஓட்டுநர் முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளம்பர் பம்ப் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. லெவல் 19 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 18,000லேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இதற்கும் பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் குழாய் தொழில் மற்றும் ப்ளம்பிங் டெக்னாலஜி இந்த மாதிரியான குழாய் பணியர் பாடப்பிரிப்பில் படித்திருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி 5 வருடம் அல்லது 2 வருடத்திற்கான அப்ரெண்டிஸ் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மின் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. லெவல் 18 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 16,600 ரூபாயிலேருந்து 52,400 ரூபாய் அப்படின்ற இந்த பே மேட்ரிக்ஸில் தான் இந்த போஸ்ட் இருக்குது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் மின் பணியாளர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சான்றிதழ் பெற்றுக்கணும். அதே மாதிரி மின் உரிமம் வழங்கல் வாரியத்தில் ஹச் சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினி பஸ் கிளீனரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சிக்கு லெவல் 16 இருக்கக்கூடிய ஒரு பே மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 15,700 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்தது மோட்டார் உத்தி பற்றிய நன்கறிந்த நபர்கள் மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உபகோயில், அதாவது அருள்மிகு கரிவரத பெருமாள் வரதராஜ பெருமாள்
திருக்கோயில் வடவள்ளியில் வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவலர் ஒரு வேக்கன்சி இருக்குது. பே மேட்ரிக்ஸ் 12ல் இருக்குது. 11,600 ரூபாயிலேருந்து 36,800 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது. அடுத்தது திருவலகு ஒரு வேக்கன்சி தான். இதற்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. லெவல் 10ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் வந்து இந்த திருவலகு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து 1/7/2023 அன்னைக்கு கண்டிப்பாக 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும். அதாவது ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், நான் வந்து ஒரே அப்ளிகேஷன் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அனுப்பணும். ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் மாதிரி தான் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், வேறு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், 10th 12th இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸோடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அட்டஸ்டேஷன் வந்து நான் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு அதை தான் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அடுத்தது விண்ணப்பதாரர் வந்து வயதிற்கான சான்றிதழ், டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டிசி கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இல்லது லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் கொடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து பேஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் அதற்கான நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அது அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து நியர்பையாக இருக்கக்கூடிய யாராவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து என்வலப் கவருடைய வெளியில் வந்து எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து எழுதியிருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதை மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும். வச்சா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா உங்களது வந்து டீட்டெயில்ஸு போதுமானது அளவு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உபகோயில் பதவிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 போஸ்ட், அதாவது திருவலகு மற்றும் காவலர், இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் செப்பரேட்டாக அதோட கவரில் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டில் அனுப்புகிறீங்களோ அந்த கவர் மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து hrce.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து கோயிலில் போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 100 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீ தான். டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? நேரில் வாங்குற மாதிரி இருந்தால் 100 ரூபா பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு கவரில் போட்டு அந்த கவருக்கு வெளியில் வந்து என்ன பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் வந்து துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641046 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம். மேலும் வந்து நீங்கள் இந்த கவருக்குள்ளே ஒரு சின்ன கவர் வந்து வைக்கணும். அதில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. அதனால் 25 ரூபாய் மதிப்பிலான அஞ்சல் வில்லையை வந்து அந்த எம்டி கவரில் 2 அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டிருக்கணும். போட்டு அந்த கவரையும் உள்ளே வச்சு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா?
அப்ளிகேஷன்லாம் வந்து அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்து 5/4/2024 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ அந்த அலுவலகத்தில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.